ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா க்ரோசா கூடையில் போடுற டிசைன் தான். இது வந்து 54வது டிசைன். நான் ஏற்கனவே உங்களுக்கு 53 டிசைன் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் நோட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கூடையில் கட்டம் எண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் வந்து எத்தனை கட்டம் விட்டு போடுறேங்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் எத்தனை கட்டம் விட்டுருக்கேன், என்ன இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு புரியாது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து 4 பக்கமும் இருக்கிற மாதிரி வரும். இது வந்து பெரிய குடைகளில் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் 2 இதாகவும் போட்டுக்கலாம். சின்ன குடைக்கு வந்து ஒரு இது மட்டும், இந்த டிசைனை ஒன்று மட்டும் போடலாம். இது வந்து 54வது டிசைன். இது வந்து எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். வந்து ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த லைன் வந்து இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று சேர்த்து போடணும். மொத்தம் 3 கட்டம். அடுத்த லைனில் அதே மாதிரி இங்கிட்ட ஒன்று அங்கிட்ட ஒன்று சேர்த்து 5 கட்டம் போடுங்க. அடுத்தது 7 கட்டம். 3 4 5 6 7 கட்டம். அடுத்த லைன் வந்து 9 கட்டம். 1 2 3 4 5 6 7 8 9 கட்டம். அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 கட்டம் போட்டு 1 விட்டுட்டு இங்கே வந்து 4 கட்டம். அது மாதிரி அடுத்த லைனு இந்த கட்டத்தை விட்டுட்டு 1 2, அடுத்து 1 2 3 கட்டம் விட்டுட்டு 1 2 கட்டம். அதுக்கடுத்த லைன் வந்து கீழே இந்த 2 கட்டம் போட்டிருக்கோம்ல, இதுக்கு முன்னாடி ஒரு கட்டமும் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கட்டமும் விட்டுட்டு இங்கே வந்து 2 கட்டம் 1 2. அதே மாதிரி தான் இங்கிட்டும் இந்த 2 கட்டத்துக்கு அடுத்து 1 2 விட்டுட்டு இங்கே 1 2 கட்டம். கீழே அடுத்த லைன் வந்து இதுக்கு முந்தின கட்டம் ஒன்று சேர்த்து போடணும். 1 2 3 4 கட்டம். இந்த 2 கட்டத்துக்கு அடுத்து 1 2 3 4 5 கட்டம் விட்டுட்டு இங்கே நடுவில் ஒரு கட்டம் போடணும். அதுக்கடுத்து தான் இங்கிட்ட 5 கட்டம் விட்டுட்டு இங்கிட்ட 2 கட்டம். அடுத்த லைனில் கீழே இங்கிட்ட ஒரு கட்டம் சேர்த்து போடணும். 1 2 3 4 போட்டுட்டோம். அடுத்து வந்து 3 கட்டம் விட்டுருங்க. 1 2 3 விட்டுட்டு இங்கே 1 2 3 கட்டம். அதே மாதிரி இங்கே 1 2 3 விட்டுட்டு 1 2 3 4. அடுத்த லைனில் வந்து ஒரு கட்டம் சேர்த்து போடணும். 1 2 3 4 5 கட்டம் போட்டுட்டு 1 2 3 4 கட்டம் விட்டுட்டு நடுவில் இருக்க ஒரு கட்டம். அதே மாதிரி இங்கிட்ட 1 2 3 4 விட்டுட்டு இங்கே வந்து 5 கட்டம் போடணும். அதே மாதிரி அடுத்த லைனில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கட்டம் 1 2 3 4 5 கட்டம் போட்டுட்டு 2 கட்டம் விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே 1, அடுத்து 2 விட்டுட்டு இங்கே 1, அடுத்து 2 கட்டம் விட்டுட்டு இங்கே ஒரு கட்டம், அடுத்து 2 கட்டம் விட்டுட்டு இங்கே 5 கட்டம் வந்து போடணும். கீழே அடுத்த லைனில் வந்து இதுக்கு முந்தின கட்டம் 1 2 3 4 5 கட்டம் போட்டுட்டு 1 2 கட்டம் மட்டும் விட்டுட்டு நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 கட்டம். இங்கே வந்து 9 கட்டம் போட்டுட்டு 1 2 கட்டம் விட்டுட்டு 1 2 3 4 5 கட்டம் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த லைனில் இந்த ஒரு கட்டத்தை விட்டுட்டு இங்கேருந்து 1 2 3 4 5 இந்த 5 கட்டம் போட்டுட்டு 1 2 விட்டுட்டு இங்கே ஒரு கட்டம். அதே மாதிரி அடுத்தது 2 கட்டம் விட்டுட்டு 1, இந்த 2 விட்டுட்டு 1, இங்கே வந்து இந்த 2 விட்டுட்டு இங்கேருந்து 1 2 3 4 5 கட்டம். கீழே அடுத்த லைன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4 5
5 கட்டம் போட்டு 1 2 3 4 4 கட்டம் விட்டுட்டு இந்த நடுவில் ஒரு கட்டம். அதே மாதிரி இங்கே 1 2 3 4 4 விட்டுட்டு 1 2 3 4 5 இந்த 5 கட்டத்தை போட்டுக்கோங்க. அடுத்த லைனில் மொதல் ஒரு கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4 4 கட்டம் போட்டுட்டு 1 2 3 3 கட்டம் விட்டுட்டு இங்கே 3 கட்டம். அதே மாதிரி இங்கே 1 2 3 விட்டுட்டு 1 2 3 4 4 கட்டம். கீழே அடுத்த லைனில் இந்த முதல் ஒரு கட்டத்தை விட்டுட்டு 1 2 அடுத்து 1 2 3 4 5 5 கட்டம் விட்டுட்டு இங்கே ஒரு கட்டம். அதே மாதிரி இங்கிட்டு 1 2 3 4 5 விட்டுட்டு இங்கே 2. கீழே அடுத்த லைனில் இந்த 2 கட்டத்துக்கு அடுத்து 1 2 2 கட்டம் விட்டுட்டு இங்கே 1 2 அடுத்து இங்கே 1 2 3 3 கட்டம் விட்டுட்டு இங்கே 2 கட்டம். அடுத்து இங்கிட்டு ஒரு கட்டம் சேர்த்து போடணும். 1 2 3 4 அதே மாதிரி தான் இங்கேயும் நடுவில் ஒரு கட்டம் மட்டும் விட்டுட்டு இங்கே 1 2 3 4 கீழே இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8 9 9 கட்டம் சேர்த்து போட்டுக்கோங்க. கீழே அடுத்து ஒரு கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4 5 6 7 7 கட்டம் போட்டுக்கோங்க. அடுத்த லைனில் வந்து மொதல் ஒரு கட்டத்தை விட்டுட்டு 1 2 3 4 5 கீழே அடுத்து வந்து அதே மாதிரி ஒரு கட்டம் விட்டுட்டு 1 2 3 கீழே இங்கே ஒரு கட்டம். இதுதான் வந்து உங்களுக்கு இந்த 4 பக்கமும் வந்து ஹார்ட் ஷேப் இருக்கிறது. இதை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிராஃப்ட் நோட்டில். இதுக்கு முன்னாடி போட்ட 53 டிசைனையும் நீங்கள் இந்த மாதிரி கிராஃப்ட் நோட் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து 54வது டிசைன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து இந்த வீடியோவை போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்டம் எண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கூட ஆர்டர் கொடுக்கணுங்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. என்னோடய ஃபோன் நம்பரும் அதுதான். நீங்கள் ஃபோன் போட்டும் பேசிக்கலாம். ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் கொடுக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். அதையும் பார்த்து நீங்கள் ஃபோன் போடுறவங்க ஃபோன் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.